அன்பு மாணவர்களே, நான் தான் உங்கள் சித்திரஞ்சன் தாஸ். வணக்கம் ஐயா. உங்களைப் பற்றி விடுதலை போராட்டத்தில் நிறைய படித்துள்ளோம். உங்களைப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டிஎன்பிஎஸ்சி நடத்தும் போட்டித் தேர்வுகளில் என்னைப் பற்றியும் என் சக தோழர்கள் பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்டுள்ளார்கள். தற்பொழுது என்னைப் பற்றி கூறுகிறேன். சித்திரஞ்சன் தாஸ், சி.ஆர். தாஸ். குறிப்புகள்: ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கிய பிரம்ம சமாஜத்தில் தீவிரமாக சேர்ந்தேன். 1890 கல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் பட்டம் முடித்தேன். உயர் படிப்பிற்கும் ஐசிஎஸ் தேர்விற்கும் இங்கிலாந்து சென்றேன். தேர்ச்சி பெறவில்லை. சட்டம் படித்து இந்தியா திரும்பி கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினேன். அனுசீலன் சமிதி போன்ற புரட்சிகர குழுக்களுடன் தொடர்பு கொண்டு செயல்பட்டேன். 1905 வங்கப் பிரிவினை காலத்தில் புரட்சியாளர்களுக்கு ஊக்கமளித்தேன். 1908 அலிபூர் வெடிகுண்டு வழக்கில் அரவிந்த் கோஷ் அவர்களுக்கு ஆதரவாக வாதாடினேன். 1906 காங்கிரஸில் சேர்ந்தேன் மற்றும் 1917 முதல் தீவிரமாக செயல்பட்டேன். 1917 காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டில் அன்னி பெசண்டை தலைவராக தேர்வு செய்ய முக்கிய பங்கு வகித்தேன். கிராம சுயராஜ்யம், கூட்டுறவு வளர்ச்சி போன்ற திட்டங்களை பரிந்துரைத்தேன். 1918 மாண்டேகு செல்ம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தத்தை கடுமையாக எதிர்த்தேன். 1919 ஜாலியன்வாலாபாக் சம்பவ விசாரணைக் குழுவில் பங்கேற்றேன். மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டேன். அதன் காரணமாக 1921 6 மாத சிறை சென்றேன். 1922 கயா காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டேன். பின்னர் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டேன். 1923 மோதிலால் நேருவுடன் சுயராஜ் கட்சியை நிறுவினேன். 1923 லாகூர் மற்றும் 1924 கல்கத்தாவில் அகில இந்திய தொழிற்சங்க மாநாட்டின் தலைவராக இருந்தேன். சுபாஷ் சந்திர போஸ் தனது அரசியல் குருவாக என்னையே ஏற்றுக்கொண்டார். ஃபார்வர்ட் என்ற பத்திரிகையை தொடங்கினேன். பின்னர் லிபர்ட்டி என மாற்றம். நாராயண் என்ற மாத இதழை தொடங்கினேன். எனது கவிதை தொகுப்புகள் மலஞ்சா, மாலா. வந்தே மாதரம் ஆங்கில வார இதழில் கட்டுரைகள் எழுதியுள்ளேன். கல்கத்தாவின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் நானே ஆகும்.